Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் திமுக தேர்தல் பணிக்குழு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கடலூர் இல புகழேந்தி அவர்கள். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். மகாராஷ்டிராவில் நவ நிர்மாண் சேனா தலைவர் ராஜ் தாக்கரே ஒரு செய்தி சொல்லியிருக்கிறாரு. தமிழ்நாட்டை பாருங்க, அவங்க மொழிக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, ஹிந்தியை எதிர்க்கிறாங்க உறுதியா. அதே போல் இங்கே மராத்தி பேசாதவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிங்க, ஒவ்வொரு வங்கிக்கு போங்க, அதுபோல் ஒவ்வொரு அலுவலகங்களுக்கும் போங்க, அங்கே மராத்தி மொழி பயன்படுத்தப்படுகிறதா என்பதை பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இது எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டை குறிப்பிட்டும் மாநில மொழிக்கு முக்கியத்துவம் கொடுங்க, மராத்தியை அழிக்கிறதுக்கு பார்க்குறாங்க, அதுக்காக ஒரு கும்பலே இருக்கு அப்படின்னு பேசியிருக்கிறார். எப்படி பார்க்குறோம்னா, எதுவாக இருந்தாலும் சரியானதும் முறையானதும் எந்த காலத்திலும் வெற்றி பெறும் என்பதற்கு இது ஒரு சான்று. அறிஞர் அண்ணா அவர்கள் கொண்டு வந்த இருமொழி கொள்கை. தாய்மொழி உலக தொடர்பிற்கு ஆங்கிலம், தாய்மொழியும் ஆங்கிலமும் அதை போல தேவைப்படுமையானால், அவசியப்படுமையானால் எந்த மொழியை வேணால் கற்றுக்கொள்ளலாம். ஆனால் தாய்மொழி என்பது ஒவ்வொருவருடைய இனத்திற்கும் அவர்களுடைய சிந்தனை, அவர்களுடைய வெளிப்படுத்தும் தன்மை எல்லாமே தாய்மொழி தான். அதனால தாய்மொழியோட ஆங்கிலத்தை இருந்தா போதும், உலகத்துல நல்லா இருக்கலாம்னு அண்ணா கொண்டு வரும் பொழுது நேரு என்ன பண்ணாரு, பார்லிமெண்ட்ல அண்ணாவுடைய உரையை கேட்டு பார்லிமெண்ட்ல தெளிவா சொன்னார், இந்தியை ஏற்றுக்கொள்ளாத மாநிலங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்ற வரை அந்த முறை அங்க இருக்காது, திணிப்பு எதுவும் இருக்காது அப்படின்னு அவர் நேரு சொன்னாரு. அதுலதான் நம்ம அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்தோம். அந்த இருமொழி கொள்கை என்பது எவ்வளவு பெரிய வெற்றி பெற்றது என்பது இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு, கலைஞருக்கு பிறகு இங்க திராவிட மாடல் அரசு தளபதிக்கு உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய பெருமை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த திராவிட மாடல் அரசுன்னு சொல்லிட்டு இதன் அடிப்படை கொள்கையாக இருப்பவைகளை இன்றைக்கு இந்தியா முழுமையும் பரப்பக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு இருக்கிற அறிவியல், இன்னைக்கு இருக்கிற அதனுடைய சாதனங்கள் பயன்படுத்துகின்ற பொழுதும் எல்லோரையும் வரவழைத்து பேசக்கூடிய ஒரு ஆற்றல் வாய்ந்த முதல்வராக தென்னகத்துல தமிழ்நாட்டை நோக்கி தொகுதி மறு சீரமைப்பிற்கு வருகின்ற பொழுது, சீரமைப்பு கூட்டத்திற்கு வருகின்ற பொழுது இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கைன்ற அநியாய அக்கிரமமான ஒரு கல்விக் கொள்கையும் எப்படி 3வது 8வது 5வது 12வது எல்லாத்துக்கும் அரசு தேர்வுன்னு வச்சு அதுல இடைநின்றலை அதிகப்படுத்தி 2 தடவைக்கு மேல 3வது படிக்கிற பையன் 2 தடவைக்கு மேல எழுதக்கூடாது அப்படின்லாம் திட்டங்கள் அதுல போட்டு வச்சதெல்லாம் வெளிப்படுத்துகின்ற வாய்ப்பை நம்முடைய முதல்வர் அவர்கள் நாட்டுக்கு சொன்னாங்க. அது அந்தந்த மாநிலத்திலும் பரவுகின்ற பொழுது நம்ம உண்மை பெருமைப்படுறோம். எங்கெல்லாம் நம்ம நினைக்கல. இப்ப மராட்டியத்துல தெளிவா முடிவு பண்ணிட்டாங்க. பாரு, தமிழ்நாட்டுல அவங்க தாய்மொழியை விடாம இருந்ததுனால இன்னைக்கு தமிழ் இருக்கு. ஆனா நாம மராட்டியத்தை விட்டுட்டோம், அதனால எல்லாரும் ஹிந்தி பேசிக்கிட்டு தாய்மொழியை மறக்கிறோம். இனிமேல் தமிழ்நாட்டை ஃபாலோ பண்ணுவோன்ற அளவிற்கு தமிழ்நாட்டினுடைய பெயரை பெருமையா சொல்லியிருக்காங்க. இதற்காக நாம மகிழ்ச்சி அடைவது மட்டுமல்ல, அவர்களுக்கு நன்றி சொல்றோம். இன்னொன்னு தெரியுங்களா, யூபியில உத்தரப்பிரதேசம் நினைக்கவே முடியாது, அங்க யோகின்னு ஒரு ஆள் ஒருத்தரை போட்டு வச்சிருக்காங்க. ஒரு பண்டாரம் ஒருத்தர் முதலமைச்சரா இருக்காரு. அந்த யோகியினுடைய ஆட்சியில அசம்பிளி நடக்குது. 3 எம்எல்ஏக்கள் எழுந்தாங்க. 3 எம்எல்ஏக்கள் எழுந்து என்ன சொன்னாங்க தெரியுமா? அதுதான் பதிவு. 3 எம்எல்ஏக்கள் எழுந்து, நாங்கள் எங்கள் தாய்மொழியான மைதிலி, போஜ்புரி ஆகிய மொழிகளில் பேச போகிறோம். எங்கள் மொழிகளில் பேசுவதற்கு, எங்கள் தாய்மொழியில் பேசுவதற்கு அனுமதி அளிக்க வேண்டும். வந்துடுச்சு யூபியில. அப்போ தாய்மொழி என்பது குஜராத்தி அழியுது. ஒரிசாவில் இன்னைக்கு கல்வி மந்திரின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் தமிழெல்லாம் நாசப்படுத்தி கேவலமா பேசினாரு. அந்த ஆள் எவ்வளவு மற்ற ரகமான ஒரு ஆள்னா அப்புறம் எல்லாரும் சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த கல்வி மந்திரியினுடைய தாய்மொழி ஒடிசா. ஒடிசாவை சேர்ந்த அந்த மொழிய தாய்மொழியே அங்க இல்லாம ஸ்கூல்ல கூட தாய்மொழியை சொல்லித்தராத அளவுக்கு ஆகிட்டானுங்க. எல்லாம் இந்தி ஆயிடுச்சு. இன்னைக்கு எல்லா மாநிலங்களிலும் அங்கு இருந்த உணர்வாளர்களும் இதுவரையில் விழிக்காமல் இருந்த இளைஞர்களும் மாணவர்களும் விழிச்சுக்கிட்டாங்க. விழிக்க வைத்தது திராவிட மாடல் அரசு முதல்வர். இதைத்தான் நான் அங்க பாக்குறேன். இது இன்னைக்கு இந்த அளவிற்கு வருகின்ற பொழுது
இன்னும் கொஞ்ச நாள்ல பெரிய அளவிற்கு வந்து இந்திய துணைக்கண்டத்தையே மொழி பிரச்சனையில நாம தலைமை தாங்கி முடிவு எடுக்கிறார் போல வருவது மகிழ்ச்சி. மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு முதலமைச்சர் பல முயற்சிகள் எடுத்து இன்னைக்கு வெற்றி கண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்றீங்க. அமித்ஷா அண்மையில் தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் ஒரு காலத்தில் தென்னிந்தியாவிலேயே முற்போக்கு மாநிலமாக தமிழகம் இருந்தது, ஆனால் இப்போ திமுக அரசின் தவறான கொள்கைகளால் தமிழகம் தடுமாறி ஒரு குழப்பத்தில் இருக்கு, அரசியல் காரணத்துக்காக ஸ்டாலின் வந்து குழப்பத்தை ஏற்படுத்துகிறார் தேர்தலுக்காக, அப்படி ஒரு குற்றச்சாட்டை அவர் முன்வைக்கிறார். மக்களை திசை திருப்புவதற்காக தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தை கையில் எடுத்து இந்த மக்களை குழப்புறார் அரசியலுக்காக. 0.001% கூட எந்த இழப்பும் வராது என நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். அமித்ஷாவினுடைய வார்த்தைகளுக்கெல்லாம் நாம பல வடிவத்தை பார்க்க முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில் இன்றைக்கு நல்ல அரசு நடப்பதும் இந்த திராவிட மாடல் அரசில் இருக்கிற முதன்மையாக இருக்கிற முதல்வர் தலைவர் அவர்கள், நான் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு இருக்க மாட்டேன், எனக்கு வேலை நிறைய இருக்கு, மக்கள் பிரச்சனையை பார்க்கணும், மக்களுக்காக நான் உழைக்கணும், இயக்க பணி பார்க்கிறேன், அதுதான் எனக்குன்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய கடமையை செஞ்சுக்கிட்டு போறார். ஆனா அமித்ஷா போன்றவர்கள் தங்களுடைய அமைச்சர் பதவியெல்லாம் பார்க்காம இந்தியாவிலேயே ஒரு குழப்பத்தை உருவாக்குற ஆளாக, எதுக்காக நீ சொல்லி சட்டமன்றம் நடக்கும்போது சட்டமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கிற எடப்பாடி என்ற எடுபடி ஒருத்தரை அங்க வர சொல்றீங்க? அதுவே முதல்ல ஒரு உள்துறை அமைச்சருக்கு தப்பு. அசம்பிளி நடக்குது, நீ ஒரு எதிர்கட்சி தலைவர், எதிர்கட்சி தலைவருடைய கடமை என்ன, அதை அங்க பாரியான்னு சொல்லாம மிரட்டி விடுற அமுலாக்க பிரிவின் மூலமாக ஒரு டைட்டை கொடுத்த உடனே 630 கோடிக்கு டைட்டை கொடுத்தனா அலறி அச்சின்னு இருந்தால் ஓட. அதுல கூட எதுக்காக இதை ஏன் சொல்றேன்னா, நீங்க கேட்ட கேள்வியில குழப்பம் செய்கிறார் அப்படின்னு நம்ம முதல்வரை பத்தி சொன்னதுக்காக சொல்றேன். அமித்ஷாவின் குழப்பத்தை இங்கிருந்து ஓடும்போது பிரஸ் மீட்ல கேக்குறாங்க, என்னங்க இப்ப போய் டெல்லிக்கு போறீங்கன்னு. அங்க போய் எங்க ஆபீஸ் கட்டிக்கிட்டு இருக்காங்க, அதிமுக ஆபீஸ், அதை போய் பார்க்க போறேன். என்ன சட்டமன்றம் நடக்கும் போதுதான் பார்க்கணும், இல்லாட்டி ஓடிடுமா ஆபீஸ்? 2 நாள் கழிச்சு போய் பார்க்க கூடாதா? பொய். அது ஒரு பொய்யாச்சா? போய் அங்க 11 மணிக்கு போன எடப்பாடி 3 மணிக்கு இங்கிருந்து பிசி சண்முகம், அந்த இவர் யாரு முனுசாமி, வேலுமணி, இன்னொருத்தர் 4 பேரும் 3 மணி பிளைட்ல போறாங்க. அங்க போய் டைமை பிக்ஸ் பண்ணி இவங்களையும் வர சொல்லிட்டு இவர் ஏடிஎம்கே ஆபீஸ பார்க்க போறான்னு சொன்னவரு இவங்களெல்லாம் அழைச்சுக்கிட்டு அமித்ஷா பார்க்கறது. அதுல இன்னொரு குழப்பத்தை பாருங்க, நீதாயா அரசியலையும் குழப்புற, நாட்டையும் குழப்புற. நீங்க பண்ற குழப்பத்துக்கு ஒரு முடிவு இல்லைன்னா எங்க தலைவர் மேல சொல்றது வந்து நான் வன்மையா கண்டிக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, திரும்ப பார்த்துட்டு வெளியில வந்துட்டு எடப்பாடியை நான் ஒன்னும் இதுக்காகலாம் வரல, கூட்டணி எல்லாம் பேசுறதுக்கு வரல, தமிழ்நாட்டு மக்களுக்காக நான் கோரிக்கைகள் வச்சேன்னு சொல்லிட்டு ஒடையாந்த அன்னைக்கு சாயந்தரம் யாருக்குமே சொல்லாம, இந்த எடப்பாடிக்கு சொல்லாம செங்கோட்டையனை வர வைக்கிறேன். செங்கோட்டையன் தனியா பார்த்து பேசிட்டு வெளியில வரும்பொழுது மறுநாள் அப்ப அமித்ஷா பிரஸ்ல சொல்றாரு, இந்த ஆளு வந்து நாங்க கூட்டணி பற்றிலாம் பேசலன்னு சொன்னார். அமித்ஷா வெளியில வந்து அதிமுகவுடன் சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி நாங்கள் பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிட்டோன்ட்டு. அப்போ எது பொய், எவன் சொல்றது பொய், என்ன இது? இதுக்கு பேர் தான் குழப்பம். இந்த குழப்பத்தை அரசியல்ல உருவாக்குகிற அமித்ஷா அடுத்தவங்களை தெளிவா இருக்கிறவங்களை பார்த்து குழப்பம் சொல்றதுல என்ன அர்த்தம் இருக்கு, என்ன நியாயம் இருக்கு? ஆகவேதான் சொல்றோம், இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலையில் அமித்ஷா முழுவதுமாக தமிழ்நாட்டினுடைய அரசியல்ல சின்ன சின்ன கட்சிகள் மற்றவை எல்லாரையும் அழைப்பு விட்டு ஒரு பெரிய குழப்பத்தை உருவாக்கிட்டார். குழப்பத்தின் பெயர்தான், குழப்பத்தின் மறு உருவம் தான் அமித்ஷா. அதை தமிழ்நாட்டு வந்து யாரும் மறக்க மாட்டாங்க, தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும். நீ முதல்வர் மேல சொல்றது தப்பு. வரும் தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சி அகற்றப்படும், தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கப்படும் அப்படிங்கிறார் அமித்ஷா. கனவு கண்டா கூட பணம் இல்லை. கனவுல கண்டங்க, நாங்க எங்க மோடி வந்து அப்படியே தமிழ்நாடு சட்டப்பேரவையில் அப்படியே அவர் சொன்னாருன்னு சொல்லிட்டு ஒருத்தரை ஒரு பொம்மையை உட்கார வச்சோம், நாங்களாம் கை தட்டினோம், கடைசியில கண்ணை மூச்சு பார்க்கறேன் கனவு அப்படின்னு அமித்ஷா சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, ஏதோ கனவு கண்டாருன்னா. ஆனா இது என்ன தெரியுங்களா, தெரிஞ்சே வேணுன்னே எல்லாருக்கும் அந்த பத்திரிகையில செய்தி வரணுமா, அது இவருடைய கூட்டணியா, இவரு கூட்டணி வந்து அங்க உட்காரலாம். என்ன தெரியுங்களா இவங்களுடைய நோக்கம்? அதை நம்ம அடிப்படையில புரிஞ்சுக்கணும். பாஜக அமித்ஷாவுடைய நோக்கம் என்ன தெரியுமில்ல,
ஆட்சிக்கு வருதோ வரலையோ, திமுக என்பது வலிமையாக இருக்குது. திமுகவை எதிர்க்கத்தான் எல்லாரும் மோதலானே தவிர திமுகவை தவிர வேற எதுவும் கிடையாது. ஆக திராவிட முன்னேற்ற கழகம் ஸ்ட்ராங்ன்றது எல்லாரும் ஒத்துக்கிட்டான். அதனாலதான் ஒரு நடிகர் கூட ஒரு சீன் மாதிரி சினிமாவில் வர கிளைமேக்ஸ் சீன்ல நடிக்கிற மாதிரி ஒரு சீன் நடிக்கும் பொழுது அந்த டைலாக் பேசும்பொழுது, நாங்கள் 2 பேர் தான், அவங்க ஆளுக்குன்னா நாங்கள் எதிர்க்கிறோம். உடனே இவர் என்ன பண்ணாருன்னு ஒருத்தர், இல்ல இல்ல நாங்க தான் எதிர்கட்சி, நீ இல்லைன்னாரு. அதனாலதான் எங்க முதல்வர் சொன்னாரு, எதிர்கட்சிக்கு போட்டி போட்டுக்கிறாங்க 2 பேரும், அதுல யார் வேணா எதிர்கட்சியா வர்றாங்க. ஆனா அமித்ஷா சொல்லி இருப்பதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அந்த பார்ப்பா, தமிழ்நாட்டுல நல்ல ஆட்சியை நடத்திட்டு இருக்காங்க, எங்களுக்கு கொடுக்கிற ரிசல்ட் அவருக்கு நல்லா இருக்கு. அதே நேரம் பாரதிய ஜனதா என்ற நாங்கள் தமிழ்நாட்டுல கால் வைக்கணும், அதுக்காக உங்க தலையை மிதிக்கிறோம். ஒரு 20 பேர் 25 பேர் நாங்க உள்ள போய் உக்காந்துட்டோம்னா போதும் எங்களுக்கு, அப்படின்ற ஒரு பெரிய பிளானோட திட்டத்தோட சதியோட இந்த வேலைகளை யூனியன் கவர்மெண்ட்ல உக்காந்துக்கிட்டு மோடி கூட்டம் பார்த்துக்கிட்டு இருக்கு. இது தமிழ்நாட்டுல இவங்களை எல்லாம் ஏமாத்தி இந்த கூட்டத்தை எல்லாம் ஒரு வழியாக்கி கோடிக்கணக்கான ரூபாய்களை கொட்டி கொடுத்து வரலான்னு ஒரு திட்டம் போறானுங்க. ஏன்னா அங்க எப்படி வட மாநிலங்கள்ல எப்படி இன்னைக்கு கல்வி எல்லாமே நாசமாக்கிட்டு போதோ, அதை போல தமிழ்நாடு முன்னேறி இருப்பது அவர்களுக்கு பிடிக்கல. அந்த பிடிக்காதத நாங்க உள்ள இவனுங்களை ஒரு வழி பண்ணிடுவோம்னு பாக்குறாங்க. இதெல்லாம் கற்பனை கதைகள். ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து டோல்கேட்டில் கட்டண உயர்வு அப்படின்னு சொல்லி அறிவிச்சாங்க. அது நடைமுறைக்கு வந்துருச்சு. இப்போ அடுத்த 1ஆம் தேதியிலேருந்து வங்கிகளில் ஏடிஎம்ல பணம் எடுக்கிறதுல சில கட்டுப்பாடுகள், அதில் கட்டண உயர்வு அப்படிங்கிறாங்க. பாமரர்களுக்கு சாதாரண எளிய மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படிங்கிறாங்க. ஆனால் அவங்க வங்கி நலனையும் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. அவங்க இது எப்படி பார்க்குறீங்க? இதை எப்படி பார்க்குறோம்னா, அடிப்படையில் நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும். மிக தெளிவாக இந்த சுங்க கட்டண உயர்வு என்பது எங்க போய் நிற்கும் தெரியுங்களா? எல்லா பொருட்களினுடைய விலையும் உயரும், விலைவாசி உயரும். எல்லா வாகனங்களும், எல்லா விதமான பொருட்களை கொண்டு போற வாகனங்களுக்கும் 40-60 மேல இங்க இருக்கிற தமிழ்நாட்டிலே இருக்கிற டோல்கேட்ல இப்படி அதிகபட்சமாக வசூல் செய்வதன் காரணமாக ஒரு சின்ன பொருளுக்கு கூட இன்னொரு 1 பைசா, இன்னொரு 5 பைசா, 10 பைசா நீங்க ஏத்துற மாதிரி விலைகள் கொஞ்சம் கொஞ்சம் ஏறும். ஒண்ணு. நீங்க அடுத்து கேட்டீங்கல்ல, ஏடிஎம்ல பணம் எடுக்கிறது, அது என்ன தெரியுமா? நல்லா புரிஞ்சு பார்த்தோம்னா தெரியும். நம்ம யாரும் ஏமாந்துடக்கூடாது. அதனால சொல்றோம், தயவு செய்து விழிப்போட இருங்க. அரசியல் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா நம்முடைய மக்கள், நம்முடைய வாழ்வு எல்லாத்தையும் இருட்டாக்க கொடுமையை நம்ம நினைச்சு பார்க்கணும். என்னன்னு கேட்டா, எல்லாம் வங்கியை பயன்படுத்துங்கள், எல்லாம் நவீனத்தை பயன்படுத்துங்கள்னு பிரச்சாரம் பண்றது. இப்ப ஒரு 5 ரூபாய்க்கு ஒரு பொருள், இல்ல ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு பொருள் ஒரு கடையில போய், சாதாரண பொட்டி கடையில நம்ம மக்கள் வாங்கினா கூட உடனே போனை எடுத்து இந்த போன் மூலியமாக தட்டி இந்த கேஷை அவங்க செக்குக்கு அனுப்பிடுறாங்க, அவங்க பேங்க்குக்கு அனுப்பிடுறாங்க. 5 ரூபா போட்டேன், இந்த யூடிஐல வந்துடுச்சு, அதை பார்த்துங்க, வந்துடுச்சு. அப்போ கையில பண நடமாட்டம் என்பது, காசு நடமாட்டம் என்பது குறைஞ்சி போய் சின்ன பொருளாக இருந்தா கூட அந்த கடைக்காரனுடைய வங்கிக்கு போய் சேருது. இப்படி போகும்போது ஒரு சின்ன கடையை நடத்துறவர் என்ன பண்ணுவாரு? அவருக்கு தினசரி பணம் தேவை. போய் காலையில ஒரு தடவை, மத்தியானம் ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவை, மறுநாள் அந்த மாதிரி 2-3 தடவை எடுக்கும்போது 3 முறைகளுக்கு மேல் எடுத்தால் தீர்ந்தது, ஏறிடுச்சு. உங்களுக்கு 23 ரூபா, 28 ரூபா. இப்போ யாரு விட்டு பணம், யாருடைய காசு, வங்கிக்கு எங்க போகுது, அதனுடைய விளைவு என்ன, சுங்க கட்டணம் எங்க போகுது, இதனுடைய நிலைப்பாடுகள் என்ன, இதெல்லாம் இது பண்ணும்போது விலைவாசி உயர்கிறது. விலைவாசி உயர்வதற்கு அடிப்படையாக இந்த 2மே இருக்கு. இத முதல்ல பாரதிய ஜனதா கட்சி தெரியாம செய்யுதுன்னு நினைக்க கூடாது. பிளான் பண்ணி திட்டம் போட்டு செய்கிறார்கள். ஏன்னா நாம நினைக்கிறது என்னங்க இது, ஒரு 5 ரூபா 10 ரூபாயில இதை போய் பெருசா, அப்படி இல்லை. 145 கோடி மக்கள் தொகை இருக்கக்கூடிய இந்தியாவுல இது எப்படியெல்லாம் எங்கெல்லாம் போய் எத்தனை கோடிகளை ஒரு நாளைக்கு கலெக்ட் பண்ணும், அதை நம்ம நினைச்சு பார்க்கணும். அப்படி பார்த்தோம்னா விவசாயத்திலிருந்து, வியாபாரத்திலிருந்து, அனைத்து சாதாரண ஏழை எளிய மக்கள், நடுத்தர குடும்பத்து மக்கள் மிக அதிகமாக பாதிப்படைவார்கள். ஆனால் 16 லட்சம் கோடி வாராக்கடன் என்று சொல்லி கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு கடனை தள்ளுபடி செய்திருக்கிற அமித்ஷா மோடி கூட்டம் மீண்டும்
இந்த செயல்களின் மூலமாக அவர்களுடைய வருமானத்தை உயர்த்துவதற்கு வேலை செய்திருக்கிறது. ஆக இது கார்ப்பரேட் கம்பெனியினுடைய வேலை. அதற்கு தலையாட்டிக்கிட்டு இருக்கிறது தான் பிஜேபி, அமித்ஷா அண்ட் மோடி கூட்டம். இப்போ இதை தான் சொல்கிறாரா ராகுல் காந்தி? கோடீஸ்வர நண்பர்களின் 16 லட்சம் கோடியை பாஜக அரசு தள்ளுபடி செஞ்சதுனால வங்கித்துறை மிக சிக்கலில் இருக்குது, அங்கே பணியாற்றக்கூடிய ஊழியர்களும் மோசமான சிக்கலில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். எந்த நேரத்திலும் எதுவும் நடக்கலான்ற ஒரு கட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இப்ப தனியார் மயப்படுத்திக்கிட்டே வர. அதான் ராகுல் நினைவுபடுத்துறாரு. விமான நிலையத்தை தனியார் நிலையப்படுத்தலாம், ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷனை தனியார் நிலையமாக ஆக்கிக்கிட்டு வராங்க. கார்பரேட் கம்பெனிகளுக்கு தருகின்ற பொழுது வங்கிகளின் நிலை அடுத்த கட்டம், அடுத்த பார்வை. அததான் அவர் சொல்றார். பேங்க் இன்னைக்கு இருக்கிற வங்கிகளினுடைய சட்ட திட்டம், அதில் இருக்கக்கூடிய ஒரு உறுதியான ஒரு நிலைப்பாடுகள் எல்லாவற்றையுமே ஒரு மாதிரி ஆக்கி அதையும் கார்பரேட் கம்பெனிகளுக்கு இப்ப கிட்டத்தட்ட 50% அது செய்யற வேலைகள்ல செஞ்சிட்டு இருக்கிறானுங்க. எதிர்காலம் இன்னும் மோசமாயிடும் அப்படின்றத ராகுல் தெளிவா எடுத்து சொல்லியிருக்கிறார். அவர் ராகுல் சொன்னது மட்டுமல்ல, இன்னைக்கு நம்முடைய மரியாதைக்குரிய திருமதி சோனியா காந்தி அம்மையார் மிக அழகாக தன்னுடைய ஒரு பேட்டியில யூனியன் கவர்மெண்டினுடைய திட்டங்களும் அதனுடைய செயல்பாடுகளையும் பற்றி சொல்லும்போது நீங்க கேட்ட இந்த அதுல இருக்கு. மோடி இந்தியாவின் அழியாத கலாச்சாரத்தின் ஆலமரம் இந்த RSS சங்கம் என சொல்லியிருக்கிறார். இது எப்படி பாக்குறீங்க? எப்படி பாக்குறேன்னா, இதை விட மிக மிக கொடுமையான ஒன்று நிலையை பார்க்க முடியாது. சட்ட விரோத செயல், சட்டத்தை மீறிய செயல். நரேந்திர மோடியாக நீ போய் செஞ்சிருக்கலாம், நரேந்திர மோடியாக நீங்க போய் பார்க்கறத பத்தி யாரும் கேட்க, நீ பேட்டி கொடுக்கலாம். ஆனால் இந்தியாவின் பிரைம் மினிஸ்டர், ஒரு இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் அரசியலமைப்பு சட்டப்படி உறுதிமொழி எடுத்து அனைவருக்கும் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிற நரேந்திர மோடி எப்படி ஒரு மத அலுவலகத்திற்கு, மத வெறியை ஊட்டக்கூடிய ஒரு அலுவலகம் என்பது காந்தியை சுட்டதிலிருந்து இன்னைக்கு 100வது வருஷம் காலம் போதுன்னு வேற பெருமையா சொல்லியிருக்காரு அமித்ஷாவும் மோடியும். இவர்கள் அந்த காலத்திலிருந்து கால் சட்டை போட்டுக்கிட்டு எதை அடிக்கிறது, எதை உடைக்கிறது, கூட ஓடுறதுன்னு செஞ்ச நபர்கள் தான், அது வேறு. ஆனால் பிரைம் மினிஸ்டரா அங்க போய் உக்காந்துக்கிட்டு நீங்க என்ன சர்டிபிகேட் கொடுக்கறது? அப்படி கொடுத்தீங்கன்னா அதனுடைய அர்த்தம் என்ன? இப்ப மோகன் பகவத் சொல்றதுல என்ன தெரியுமா? மோகன் பகவத் சொல்லியிருக்காரு, அதை நீங்கள் ஆமோதிக்கிறீர்கள் என்று நான் குறிப்பிடுறேன், குற்றம் சாட்டுறேன். என்ன தெரியுமா? மோகன் பகவத் அழகா போன வருஷம் கொடுத்த ஒரு பேட்டியில் கொடுக்கிறார். இடஒதுக்கீடு, வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் என்பது இப்பொழுது பரிசீலிக்கப்பட வேண்டிய கட்டத்திற்கு வந்து விட்டது. இடஒதுக்கீடு ரிசர்வேஷன் பாலிசி இனிமே கன்சிடர் பண்ணும், பரிசீலிக்கப்பட வேண்டிய நிலைக்கு வந்து விட்டது சொல்றது மோகன் பகவத், RSS தலைவர். அதை தூக்கி வச்சுக்கிட்டு இப்ப நரேந்திர மோடி ஆடுகிறார். அடுத்தது ஒண்ணு பேட்டியிலேயே கொடுக்கிறார், பெண்கள் படித்து விட்டு கை நிறைய சம்பாதித்து ஆண்களை, கணவன்களை மதிக்கவில்லை, கணவன்களை மதிக்காமல் தூக்கி எறிந்து பேசுகிறார்கள். இதற்கு காரணம் அவர்களுக்கு அந்த படிப்பும் வேலையும். ஆகவே அவர்களை அப்படி இருந்தால் விவாகரத்து செய்துவிட்டு வெளியில் தள்ளுங்கள், இனி அரசு வேலைகளுக்கு கொடுக்க கூடாது சொல்றது மோகன் பகவத். அப்போ அவருடைய அந்த கருத்தை, அவர் சொன்னதை இவர் வழிமொழிகிறார். அதுதான் நம்ம ஒண்ணு யாரும் மறந்துட மாட்டாங்க. அப்படியே இவர் RSS. அதனாலதான் இப்ப உனக்கு காந்தி பிடிக்கலன்னா காந்தி பேர்ல இருக்கிற திட்டத்தையுமா எடுக்கிறது? 2004 நம்முடைய கூட்டணி இயக்க முத்தமிழறிஞர் கலைஞர், நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் எல்லாம் இருக்கின்ற அந்த ஆட்சியிலவா உத்தமர் காந்தியடிகளின் பெயர்ல ஏழை எளிய கிராமப்புறத்து மக்களுக்கு எல்லாம் பயன்படக்கூடிய வேலை உறுதிப்பாடு திட்டம் வந்தது. 100 நாள் வேலை திட்டம். 365 நாள்ல ஒரு 100 நாளாவது வேலைக்கு போ, அதுக்கு இது வேலை கொடுப்போன்னு கொடுத்தா அதை கொலாப்ஸ் பண்ணி அதுக்கு இங்க இருக்கக்கூடிய ஒரு நபரு அவங்க ஏமாத்தி பணம் எடுக்கிறாங்க. இதுக்கு பணம் எடுக்கிறாங்க யாரு? இங்க இருக்கக்கூடிய மிஸ்டர் ஒரு நபரு. எதுக்காக இதெல்லாம் குறிப்பிடணும்னா, என்பவர்கள்லாம் ஒட்டு மொத்தமாக பச்சையா வடிகட்டின பொய் பேசுவாங்க. நான் பொய் தான் பேசுறேன், நீங்க என்ன சொல்ல முடியும்னு பேசிக்கிட்டே இருக்கிறது. பொய் பேசுறதுல ஒண்ணு என்னன்னு தெரியுங்களா? 1962 மருதமலை முருகன் கோயிலுக்கு கரண்ட்டை திமுக கொடுக்கவில்லை என்பதை எனக்கு தெரியும்னாரு. 67 தான் திமுக ஆட்சி வந்ததுன்னு கூட தெரியாது. அது ஒண்ணு தெரிஞ்சிக்காம பேசுறது. அதுக்கு மேல
முழங்கால அளவு தண்ணியில ஒரு போட்டை நிக்க வச்சு அதில் ஏறிக்கிட்டு நான் தண்ணியில போய் மக்களை போய் பார்த்தேன் அப்படின்னு கேலி கூத்து பண்ணி எல்லாம் ஜனங்கள்லாம் வாயில சிரிச்சாங்க. அப்படிப்பட்ட ஏமாற்றுத்தனம் பித்தலாட்டம் செய்யற இந்த இந்த நபரு இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு நாளும் ஒரு பொய், ஒவ்வொரு நாளும் ஒரு பித்தலாட்டம். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், நீ சொல்றதுல எதுவுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. நாளைக்கு நீயே மாத்திக்கவே, நீயே போயிட்டு இருப்ப. என்ன சொன்ன, இனிமேல் நான் இந்த ஆட்சி போகின்ற வரை, முதல்வர் இறங்குவரை நான் செருப்பு போட்டுக் கொள்ள மாட்டேன் சொன்ன. இல்ல சொன்ன செய்ய வேண்டியதானே, ஏன் இருக்க வேண்டியதானே? என்ன ஆச்சு இப்ப? எதுல வர? செருப்பு தலையில தானே வர. அப்ப தலையில தூக்கி வச்சுக்கிட்டு வரியா? எதுன்னு கேள்விதானே. இப்படி எல்லா நிலையிலும் ஒரு நாளைக்கு ஒன்றை வேகமாக பேசுறது. ஒண்ணு தன்னை ஐபிஎஸ், நான் இது ஒன்னொன்னு கேக்குறேன், ஐபிஎஸ் படிச்சிருக்கிறேன்னா அப்படியே பெரிய ஆபீசரா இருந்தாரு, 9 வருஷம் இருந்தா, நான் 2 லட்சம் வழக்கு பார்த்தேன், அது டூப் மேல டூப் விட்டு எல்லாம் கணக்கு போட்டு சொல்லிட்டாங்க, எல்லாம் பொய்யின்னு. அந்த நபரு அதை விட மோசம். ஏன்னா நம்மளும் ஒரு அட்வொகேட்ன்றதுனால சொல்றோம். 499 500 அண்ணன் ஆர்எஸ் பாரதி அண்ணன், எங்களுடைய அமைப்பு செயலாளர் ஆர்எஸ் பாரதி அண்ணன், இந்த ஆள் கண்ணாப்பனான்னு பேசணும்னு ஒரு டெஃபமேஷன் கேஸ் ஒண்ணு போட்டார், நோட்டீஸ் கொடுத்து கேஸ் போட்டார். கேஸ் இருக்கு. இந்த ஆளு சொல்றார், என் மீது வழக்கு போட்டிருக்கிறார்கள் 499 500 சிஆர்பிசியின் படி. சிஆர்பிசினா கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு, குற்றவியல் நடைமுறை சட்டம். ஐபிசின்னு சொல்றதுக்கு தெரியாம, இந்திய தண்டனை சட்டம் சொல்ல தெரியாம சிஆர்பிசின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஐபிஎஸ் அதிகாரி யார்? எல்லாமே டூப்பு, எல்லாமே நாடகம், நடிப்பு. அதனால்தான் நம்ம சொல்றோம், இப்ப இந்த நிலையில் இருக்கின்ற சூழ்நிலையில் நம்முடைய அரசு, நம்முடைய தமிழ்நாட்டில் எல்லாம் சரியாக இருக்கு. இவர்களுடைய இந்த நாடக நடிப்பெல்லாம் யாருமே கேட்க போறதில்ல, எடுபடாது. சிவசேனா கட்சியின் உத்தவ பிரிவு அதுல மூத்த தலைவர் சொல்றாரு சஞ்சய் ராவத், மோடிக்கு அடுத்தபடியா பிரதமரா வர்றது யாரு பாஜக சார்பில்ங்கிறத முடிவெடுத்துட்டாங்க. அவங்க மகாராஷ்டிராவில இருந்து தான் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. ஆர்எஸ்எஸ் எப்பவுமே இந்த முடிவை சீக்கிரம் எடுத்துரும், அந்த முடிவை எடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா அதே மகாராஷ்டிராவில் இருக்கிற முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் சொல்றாரு, இல்ல அவர் சொல்றது தவறு, 2029 மோடியை மையமாக வச்சு தான் நாங்கள் தேர்தலை சந்திப்போம், வெற்றி பெறுவோம், மீண்டும் மோடி தான் பிரதமராக வருவார் அப்படின்னு சொல்றார். ஏன் உத்தவ் தாக்கரே அவங்களுடைய பிரிவை சேர்ந்த அந்த தலைவர் அடுத்து மராட்டியத்திலிருந்து வருவார்னு சொன்னார்னா, யாரு எந்த மாநிலத்தில் இருக்கிறாங்களோ அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பெரிய நபர்கள் யாராவது இருந்தா அவங்களும் பிரைம் மினிஸ்டரா தேர்ந்தெடுத்தாங்கன்னு சொல்றது ஒன்றும் தப்பு கிடையாது. அது அவரவர்களுடைய மாநில பற்றுன்னு கூட சொல்லலாம். இன்னொன்னு, அது சொல்றதுக்கு ஒரு காரணம், பாசிஸ்டுகள் இந்த பாஜகவினர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மாதிரியான டைப்ல எடுப்பாங்கன்றது ஒண்ணு. 75 வயசு ஆயிடுச்சு மிஸ்டர் நரேந்திர மோடிக்கு. 75 வயது ஆனதுன்னா நீ போய் ஓய்வு எடுத்துக்க, நாங்க வேற ஒருத்தரை போட்டுக்குவோம் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் நாக்பூர்ல பேசி இருக்கிறதாக ஒரு தகவல் லீக் ஆச்சு. அப்படி லீக் ஆனதை வச்சுதான் அவர் அதை சொன்னாரு, வேற ஒண்ணுங்களே. அதை இன்னொருத்தர் மறுத்திருக்கலாம், ஆனால் அவர் சொன்னது இந்த மாதிரி ஏஜ். இன்னொன்னு, ஆர்எஸ்எஸ் என்னென்ன சொல்லிச்சோ எல்லாத்தையும் செய்யாம இவங்க தனிப்பட்ட முறையில கார்பரேட் கம்பெனிகளுக்கு ஒட்டுமொத்தமாகவே வேறு விதமான வேலைகளை அமித்ஷாவும் மோடியும் செய்தார்கள். ஆகவே ஆர்எஸ்எஸ் மோகன் பகவத் கொஞ்சம் கடுப்பாகி இப்ப வரக்கூடிய அரசு வந்தால், அது வரப்போறது கிடையாது, மோடி பிரைம் மினிஸ்டரும் கிடையாது, பிஜேபிக்கு ஒண்ணுமே வேலை கிடையாது. அடுத்தது வரப்போறதுல உண்மையாலும் சொல்லணும்னா நம்மளுடைய இயக்க கூட்டணி தான், இந்திய கூட்டணி தான் அங்க ஆட்சி அமைக்கும். நரேந்திர மோடியோ கூட்டமோ இல்லை. ஆனாலும் கூட பாரதிய ஜனதா என்ற கட்சியில் உள்ளே பேசப்பட்டதை வந்த தகவலின் மூலமாகத்தான் அவர் உத்தவ் தாக்கரே கட்சி தலைவர் சொல்றாரு. ஏன்னா சிவசேனாவை உடைச்சி தூளாக்கி எல்லாத்தையும் பண்ணி நாசமாக்குறது நரேந்திர மோடி தான். இன்னைக்கு அப்படி இருக்கிறவங்க நரேந்திர மோடி மறுபடியும் நாங்க ஏத்துக்கோன்னு சொல்றாங்கன்னா அதுக்கு வேறு பல காரணங்கள் இருக்கு. நீங்க சொல்றீங்க அடுத்த தேர்தலில் இந்தியா கூட்டணி வலிமையா இருந்து இந்தியா கூட்டணி பிரதமர் பதவியை கைப்பற்றும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இந்தியா கூட்டணி ஒன்றும் ஒற்றுமை இல்லாத நிலைமையில இருக்கு,
அப்படிங்கிற விமர்சனம் இருக்குது. இப்போ நிதிஷ்குமார் நேற்று வந்து சொல்கிறாரு, இப்போ தவறுகள் சில செஞ்சுட்டேன், பாஜக கூட்டணியிலேருந்து வெளியில் போனது தவிர இனிமேல் அந்த தவறை செய்ய மாட்டேன், பாஜக கூட்டணிக்கு தான் முழு ஆதரவு எனது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னைக்கு சொல்கிறாங்க, நேற்றைக்கே வெளியில் போனாங்க, நாளைக்கு என்ன முடிவு எடுப்பாங்க? ஏன்னா அடுத்த தேர்தல் என்பது இப்போ உடனே வர்றது இல்லை. அரசியல் ஏற்ற இறக்கம், இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் இருக்கிற முடிவுகள்லாம் பார்த்தாகணும். இந்திய கூட்டணி தான் அப்படின்னு நாம சொல்லும் பொழுது அதனுடைய உறுதிப்பாடு தெளிவாக இருக்கிறது. அதனுடைய அடிப்படையிலும் பிஜேபி செய்து கொண்டிருக்கிற இப்ப வேலைகளிலும் அடிப்படையிலும் பார்த்தீங்கன்னா இவ்வளவு வேடிக்கையான ஒரு நிலை. ஒண்ணு வேணும், இதுக்கு முந்தைய என்ன சொன்னாங்க பிஜேபி? நாங்கள் ஃபுல் மெஜாரிட்டியில வருவோம், கம்பிங் மெஜாரிட்டியில வந்து ஆட்சி அமைப்போம்னு சொன்னாங்க. என்ன ஆட்சி? மைனாரிட்டியில இழுத்து போய் ஒரு மூலையில உட்கார வச்சதுனால தான் இன்னைக்கு ஓரளவுக்காவது கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு செய்ய முடியாம தவிக்கிறாங்க. இல்லைன்னா ஒட்டு மொத்தமா கடைசி கட்டமா உச்சகட்டமா இப்ப காந்தி பேர்ல இருந்த திட்டத்தை எப்படி கொலாப் பண்ணணுங்க மாதிரி உடன்கட்டை ஏறுதலை கூட நாங்கள் சட்டமாக கொண்டு வருவோம்னு சொன்னாலும் சொல்லுவானுங்க. எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா இப்ப ஃபுல் மெஜாரிட்டின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவங்க வரல, அதே மாதிரிதான் அடுத்து வருவோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கவங்க வரமாட்டேன். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். அனைவருக்கும் வணக்கம், நன்றி, வாழ்க. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.